ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சடனாக தோணுச்சு எனக்கு. சரி எதனா சாப்பிடலாம் செய்யலாம் அப்படின்னுட்டு. சரி நம்ம வேர்க்கடலை இருந்துச்சு, ஆல்ரெடி வெள்ளை இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, அவைலபிளாக இருந்துச்சு வீட்டில். ஸோ நம்ம பர்ஃபி பண்ணலாம்னு சொல்லிட்டு வேர்க்கடலை எடுத்து இதோ இந்த மாதிரி நல்லா ரோஸ்டடாக நல்லா கலகலன்னு சவுண்டு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வறுத்து வச்சுட்டு நல்லா ரோஸ்டடாக வறுத்து வச்சுட்டு ஆற வச்சுனேன். நம்ம ஆற வச்சுட்டு இந்த மாதிரி தட்டில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். வெல்லம் எடுத்து இந்த மாதிரி பாகு எடுக்கணும். பாகு எடுத்து தான் பண்ண முடியாது பர்ஃபி. இது வந்து முழுசாக பருப்பு போட்டு பண்ணுறது இல்லை, கிரைண்ட் பண்ணுறது. பருப்பை நல்லா பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் அந்த வெல்லம் கொதிக்கிறது. இப்போ வந்து இது பாருங்கள், இது ஆறிடுச்சு நல்லா. இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து வெல்லம் பாகு வருது இல்லையா, ஸோ அதில் இது பண்ண பாருங்கள் எப்படி வந்துருச்சு பாருங்கள். நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள். இது தோல்லாம் எடுக்கணும் அவசியம் இல்லை, நம்ம தோலோட போகிறது தான் நல்லது, நமக்கு ஸ்ட்ரென்த்து அதுலேயும் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே தான் யூஸ் பண்ணிக்கணும். இது போட்டுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெல்லம் இப்போ கொச்சின்னு இருக்கு இல்லையா, இது நல்லா கொச்சி பாகு வரணும். நம்ம தண்ணியில் போட்டு எடுத்தோம்னாக்கா நல்லா உருண்டியாக சாலிடாக கட்டி மாதிரி வரணும். அதுதான் பதம் அது. இப்போ இது அரைச்சிட்டேன் இல்லையா, இதில் இப்போ வந்து நம்ம வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏன்னா ஏலக்காய் வந்து ரொம்ப மஸ்ட்டு, ட்ரை காஃபிலாம் ரொம்ப நல்லது. இது வாசனைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு இனிப்பு செஞ்சாலும் அதில் நம்ம ஏலக்காய் போடுறது நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது நான் வந்து இதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில். இப்போ வந்து பாருங்கள், வெல்லம் நல்லா கொச்சி வந்துருச்சு. இது பாகு வரணும், பாகு பதம் வரணும். நல்லா கொச்சி சுண்டி வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் விட்டுருக்கேன், இல்லை இன்னும் வரல. இது பாருங்க, தண்ணியோடு அப்படியே கலந்துருது, சாலிடாகவே வரல, தண்ணியோடு கலந்துருது. இது வந்து நல்ல சாலிடாக உருட்டி வரா மாதிரி குண்டா வரணும். இப்போ இது தட்டில் வந்து நம்ம கலக்கி ஊற்றினோம் இல்லையா, ஸோ அதனால நெய் போட்டு தடவி வச்சுருக்கேன் நான். இது சும்மா ஹீட் பண்ணேன், நெய் வந்து சாலிடாக இருந்தது, ஹீட் பண்ணேன், அதில் உருகி இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எடுத்துருக்கேன் பாருங்கள், இதுதான் இது பதம். இந்த மாதிரி நல்லா குண்டாக பாருங்கள், நல்லா குருண்டா உருண்டையாக வருது இல்லையா. ஸோ இதுதான் வந்து நல்லா சாலிடான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பவுட்ரு போட்டு நம்ம இது பாருங்கள் நல்லா திக்காக வந்துச்சு. பவுட்ரு போட்டு கொட்டி கிளறிட்டு இந்த நெய் தடவின தட்டில் இந்த மாதிரி போட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிடணும். எல்லாம் அந்த சூட்டோடு அப்படியே பண்ணிடணும், ஆற விடக்கூடாது. சூட்டோடு பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு இருக்கிறப்பவே நம்ம வந்து இது பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கா. இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது வேர்க்கடையில். ஸோ எல்லாருமே நம்ம சாப்பிட்லாம். கிரைண்ட் பண்ணதுனாக்கா பல்லு இல்லாதவங்க வயசானவங்க கூட சாப்பிடலாம். இது அந்தளவுக்கு எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் இது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.